தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்கள் பலரோடு இணைந்து பணியாற்றிய லோகேஷ் கனகராஜ் விரைவிலே ஹீரோவா அறிமுகமாகிறார். இவர் நடிக்கும் படத்தோட ஷூட்டிங் கடந்த சில மாதங்களாக மும்முரமாக நடந்து வந்தது. இதனிடையில் அடுத்ததா அல்லு அர்ஜுன் நடிப்பில் உருவாக உள்ள படத்தினை இயக்க இருக்கார் லோகேஷ் கனகராஜ். அதைத் தொடர்ந்து ரஜினி கமல் ப்ராஜெக்ட் குறித்தும் சின்ன அப்டேட் கொடுத்திருக்காரு. அதாவது திரையுலகில் இருபெரும் ஜாம்பவான்களாக இருக்கும் ரஜினி கமல் இருவரும் நீண்ட இடைவேளைக்கு பிறகு இணைந்து நடிப்பதற்கு முடிவு செஞ்சாங்க. இந்த படத்தினை இயக்கும் வாய்ப்பினை யார் கைப்பற்ற போகிறார்கள் என்பதை ஒட்டுமொத்த கோலிவுட் வட்டாரமும் எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பில் இருக்கு. இதனிடையில் லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தை இயக்க வாய்ப்பு இருப்பதா தகவல்கள் வெளியாச்சு. இந்நிலையில தான் இது பற்றி அவரே பேசியது இணையத்தில் வைரல் ஆகிட்டு வருது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கடைசியாக கூலி ரிலீஸ் ஆனது. பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியான இந்த படம் ஏகப்பட்ட ட்ரோல்களை சந்திச்சது. ஆனால் வசூல் குறை வைக்கல. கூலியை தொடர்ந்து ரஜினி கமல் இணைந்து நடிக்க உள்ள படத்தினை லோகேஷ் கனகராஜ் இயக்க உள்ளதா தகவல்கள் வெளியானது. இதனால் ரசிகர்களிடையே எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு இருந்தது. அதன் பின்னர் கூலி ரிசல்ட் காரணமாக ரஜினி கமல் இணைந்து நடிக்கும் படத்தின் இயக்கும் வாய்ப்பு லோகேஷ் கனகராஜ் கை நழுவி சென்று விட்டதா தகவல்கள் வெளியானது. இந்நிலையில் தற்போது செய்தியாளர்கள் சந்திப்பு ஒன்றில் இது குறித்து லோகேஷ் பேசியிருக்காரு. அதாவது கூலி ரிலீஸுக்கு பின்பா ரஜினி கமல் இருவரும் இணைந்து நடிக்கும் படத்தை இயக்குவதற்கு வாய்ப்பு கிடைச்சது. என் திரைவாழ்வில் மிகப்பெரிய வாய்ப்பு. கூலிக்கு பின்பாக கைதி 2 படத்தை இயக்க திட்டமிட்டிருந்தேன். அவர்களிடமிருந்து ரஜினி கமல் படத்தை இயக்குவதற்காக அனுமதி பெற்று அதற்கான பணிகளில் இறங்கினேன். 1.5 மாதம் ஸ்கிரிப்டுக்காக உழைத்தேன். ரஜினி கமல் இருவருமே ஆர்வமாகவும் இருந்தாங்க. ஆனால் அவர்கள் தொடர்ச்சியாக ஆக்ஷன் படங்களில் நடிச்சிட்டு வந்தாங்க. இதனால் ஒரு யதார்த்தமான லேசான திரைக்கதையில் நடிப்பதற்கு விரும்புகிறாங்க. இதனை நான் புரிந்து கொண்ட பிறகு எனக்கு அந்த ஜானரில் படம் உருவாக்குவது எப்படி என்று தெரியல. இதனை நேரடியாகவே அவர்களிடம் தெரிவித்துவிட்டு அந்த படத்திலிருந்து விலகினர். கார்த்தி சாரும் கைதி 2 படத்திற்காக கால்ஷீட்டை வேறு ஒரு இயக்குனருக்கு கொடுத்துட்டாரு. எனவே எனக்கு மைத்திரி மூவிஸ் நிறுவனத்தோட ஒப்பந்தம் ஒன்று இருந்தது. அல்லு அர்ஜுனோட பல வருடங்களாக பேச்சுவார்த்தை நடத்தி வந்தேன். இதனால் இறுதியாக இந்த படத்தை துவங்கிவிட்டேன். இவ்வாறு இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் பேசியிருக்காரு. அவருடைய இந்த பேச்சு இணையத்தில் கவனம் ஈர்த்து வருது. இதனைத் தொடர்ந்து ரஜினி கமல் இணையும் படத்தினை லோகேஷ் கனகராஜ் இயக்கினா சிறப்பாக இருக்கும் என ரசிகர்கள் கூறிக்கொண்டிருக்காங்க. அடுத்ததா ரஜினி டான் சிவி சக்கரவர்த்தி இயக்கத்தில் நடிக்கிறாரு. ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் நிறுவனம் தயாரிக்கிற இந்த படத்தில் ஷூட்டிங் இன்னும் சில மாதங்களில் துவங்குவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இதையடுத்து இந்த படத்தை அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் செய்வதற்கு படக்குழுவினர் முடிவு செஞ்சுருக்காங்க. தலைவர் 173 படத்தை தொடர்ந்து அடுத்ததாக கமலோட ரஜினி இணைந்து நடிப்பார் என சொல்லப்படுகிறது. இதனால் இந்த படத்தோட இயக்குனர் தேர்வு செய்வது இன்னும் தள்ளி போகலாம் என தெரிய வந்திருக்கு. தொடர்ந்து லோகேஷை மீண்டும் ஒரு நல்ல கதையை சொல்லி ரஜினி கமல் கிட்ட ஓகே வாங்கினார்னா ஆச்சரியப்படவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் இது நடக்க அதிக வாய்ப்பில்லை என்று தான் தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது.